ஆட்சியில் பங்குங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை. அது எங்களுக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை அப்படிங்கிறது. Will you share power? ஆட்சியில் பங்குன்றத பத்தி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு சாத்தியமில்லைன்னு சொல்கிறீங்கல்ல ஸ்டாலின். போய் வீட்டில் உங்களுடைய ரெக்கார்டெலாம் உங்கள் சண்முகநாதன் இல்லைன்னா அவர் உங்களுக்கு சொல்லியிருப்பார், உங்கள் அப்பாவோட பிஏ. அதனால் நான் சொல்கிறது உண்மையான துரைமுருகன்ட்ட கேட்டுப்பார், அவர் சொல்லுவார். 1980 காங்கிரஸ் இந்திரா காந்தி இருக்கும்போது கருணாநிதி அவர்கள் காலில் போய் விழுந்து எம்ஜிஆரை தோக்கடித்தார் எம்பியில். அப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தது. இந்திரா காந்தி கூப்பிட்டாங்க, நீ சொன்னபடி எம்ஜிஆரை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். ஆமாம், டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க. மறுபடியும் எலெக்ஷன் வருது. ஆமாம், எலெக்ஷன் வருது. இந்த இதுலேயும் எம்ஜிஆரை தோக்கடிக்கணும். ஆமாம், தோக்கடிக்கணும். ரொம்ப வீராதி வீரன்னு பேசுவாங்க. அன்றைக்கி அவர் போய் இந்திரா காந்திகிட்ட பேசுனது இதுதான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது ரைட்டு, தோக்கடிக்கணும். சரி, கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னா. ஆமாம், கூட்டணி ஆட்சி கொடுத்துருங்க. மொத்தம் 234. ஆமாம், 230 தான். உங்களுக்கு 117, எனக்கு 117. சரி, சாமியே சரணம் அப்படின்ட்டு இந்திரா காந்தியே சரணம்னு விழுந்துட்டு வந்தார். எத்தனை தொகுதி? 1980 இவருக்கு பாதி, காங்கிரஸுக்கு பாதி. ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னா தமிழ்நாட்டில் 118 ஜெயிக்கணும். இவர் நின்னதே 117. இந்திரா காந்தி நின்னது 117. அப்போ கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டு தானே உங்கள் அப்பா தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு பாதிக்கு பாதி கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியமில்லைன்னு எப்படி சொல்கிறீங்க ஸ்டாலின் அவர்கள்? உங்களை தான் கேட்குறேன், பழைய ரெக்கார்டு போய் பாருங்கள்.